சின்ன தம்பி பெரிய தம்பி, இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி. சின்ன தம்பி பெரிய தம்பி. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. என்ன தம்பி பகுத்தறிவை பத்தி உணர்ச்சி பூர்வமா பாடினது மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், பகுத்தறிவுலாம் இப்போ எப்படின்னு சொல்ல, கிலோ என்ன விலை பகுத்தறிவு. ஆமா, அந்த அளவுக்கு பகுத்தறிவு மக்கள் மத்தியில போறது நினைக்கும் போது, பகுத்தறிவுன்னு என்ன நினைக்கீங்க? பகுத்து அறிவு, பகுத்து பிளஸ் அறியக்கூடிய அறிவு பகுத்தறிவு. பகுத்தும் தொகுத்தும் அறிவதுதான் பகுத்தறிவு. அப்படி ஒன்று இருக்கோம். ஆமா, பகுத்து அறியணும், அது தொகுக்கணும். அதை நம்ம அனலைஸ் பண்ணும்போதுதான் இன்னும் நம்ம ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை அறிஞ்சிக்க முடியும். என்னைய பொறுத்த அளவுல இந்த பகுத்தறிவுங்கிறதே என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான். நான் மற்றவங்க கேட்டோ கண்டதும் கேட்டதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது இல்லை. என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை தான் நான் அதுல இருந்து நான் பகுத்தறிவு எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, எக்ஸாம்பிள் இல்ல, வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 1995 இருந்து ஒரு 98, 99 வரைக்கும் பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் ஒரு திறமையான ஒரு பியூட்டிஷியன். உங்களுக்கு அப்படி சொல்லிடுவாங்க, நம்ம சொல்லக்கூடாது. சரி, சொல்லிட்டேன். ஒரு பியூட்டிஷியன் நல்லா பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 95 காலகட்டங்கள்ல நான் கற்றுக்கொண்ட வேலை எனக்கு மறந்துச்சு. அதைத்தானே டாக்டர் 5 வருஷமா போராடி கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் எனக்கு நானே ஹேர் கட் பண்ணிக்குவேன், சூப்பரா பண்ணிடுவேன். சில நேரங்கள்ல நைட் நேரங்கள்ல கூட லைட் அணைச்சிட்டு கூட ஹேர் கட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு இருட்டுல கூட ஹேர் கட் பண்ற அளவுக்கு நம்ம திறமையான ஆளா இருக்கோம். இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம தொழில்கள்லாம் மறந்து புதுசா கற்றுக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ உங்களுக்கு மிஷின் எல்லாம் நிறைய வகைகள்ல வந்துச்சு. முன்னாடி இடுக்கி மிஷின் தெரியுங்களா உங்களுக்கு? கால் கிட்டுக்கிட்டுங்களா இந்த கிட்டுக்கிட்டு இல்ல, அவன் உட்கார்ந்துருக்கானே கிட்டுக்கிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்கள். அதை நாங்க சிசர்ல கத்திரியில அதை பினிஷிங் பண்ணுவோம். அப்போ தொழில் மறந்த மாதிரினா இந்த கலை எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. ரொம்ப கடுமையான போராட்டம். என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு இவனை நமக்கு செய்வன வச்சிருப்பானோ, ஆமா, அப்படிலாம் சிந்தனை உங்களுக்கு வந்துடும். இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, திடீர்னு சரியாயிரும். எப்ப சரியாகும் தெரியாது. அந்த பக்கத்துல நம்ம ராமன் போது ஒரு கபி பக்கத்துல உட்காந்து பிரேயர் பண்ணுவேன், கடவுளே எப்படியாவது சரியாயிட்டு நீங்க எனக்கு எப்படி இருக்கணுமே. அது 3 நாள் தான் இருக்கும், போயிடும். 3 மாசத்துல ஒரு 3 நாள் எதிர்பாராம வரும், போயிடும். இத என்னடான்னு எனக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சா வரணும். கத்துக்கிட்ட பிறகு ஆள் மனசுக்கு போனதுக்கு பிறகு அதுதான். ஆனா என்னடான்னு கடுமையா போராடினேன். அங்கதான் நான் முதல்ல ஒவ்வொருத்தர் இடங்களுக்கா போகிறேன். போகாத கோயில் இல்ல, போகாத செய்வன வைக்கிறவன் இல்ல, செய்வன வைக்காதவன் இல்ல, செய்வனே செய்யப்பாட்டு வினை. வடசையெல்லாம் ஒரு பாய் உண்டு, அவர்கிட்ட போய் செவ்வாய்க்கிழமை போய் மூஞ்சில தண்ணி அடிச்சு கயிறு கட்டி விடுவாரு. பயங்கரமான கயிறு கட்டியாச்சு. நாளைக்கு அத்துப்பிடிக்க எங்க ஒண்ணு நடக்காது. அதுக்கு வேற ஒரு இந்து கோயில் உள்ள ஒரு ஏரியால போனேன். அவங்க ஒரு பயங்கரமா சாமியாடி, உங்களுக்கு ஒரு நாக தோஷம் இருக்கு அப்படின்ட்டாப்ல. நாக தோஷமா? அதுக்கு என்ன தோஷம்? அதுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அவரு ஒரு பக்கம் உருட்டு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு சர்ச்சு. அங்க ஒரு மிக்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க உடனே அந்த ஆலய வளாகத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும். இந்த வேப்ப மரத்துல உள்ள கொலையை பறிச்சு வீட்டுக்கு வந்துடணும். 13 வாரம் அந்தோனியார் கோயில்ல 13 வாரமா சொல்லுவாங்க. 13 வாரம் அதை காலைல அரைச்சு குடிக்கணும். இதை குடிச்சிருக்கீங்க 13 வாரமா. சித்த உடம்புக்கான நல்லதா இருந்திருக்கலாமா இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி கம்பி எல்லாம் வளைச்சு, இதை நீங்க உங்க கடையில வைங்க, கம்பி காங்கிரீட் போடல, கடையில வைங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அது ஒரு பக்கம். இன்னொருத்தன் சொன்னா, உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒண்ணு அந்த மிளகு மாதிரிலாம் எடுப்பாங்களே, ஆமா, உங்களுக்கு பொடி போட்டிருக்கு, அது போட்டிருக்கு, அங்க போனீங்க ஒரு பெருசு இருப்பாரு வள்ளியூர் பக்கத்துல, அவர் குழல்ல உறிஞ்சு எடுத்துருவாரு அப்படின்னு. அவன் வாய்க்குல வச்சேன்னு தெரியல, ஒண்ணும் தெரியல. அது திடீர்னு பார்த்தா கையில ஒரு அம்பு நல்ல முளை காட்டுறது, முளை விட்டுருக்கு அப்படிங்க. ஆமா, போட்டது ரொம்ப நாள் ஆயிட்டான், முளை விட்டுட்டான். அவன் ஒரு பக்கம் இந்த பாரசாலையில ஒரு வண்டி அங்க அதிகாலை 5 மணிக்கு போனா அந்த வயிற்றுக்குள்ள உள்ள அந்த ஐட்டங்களை எடுக்கிறதுக்கு ஒரு பச்சையை அரைச்சி அந்தால கலந்து காலையில அடிக்கணும். கல்ப அடிச்சோன்னு வைங்க, அந்த ஓடக்கரையில அந்த வாந்தி எடுக்கணும். வயிற்றுக்குள்ள கிடக்கிற ஐட்டம் பூரா என்ன பண்ணுமா, வெளியே வந்துருமா. இப்படி மக்கள் உருட்டுகள் தான், உருட்டுகள் கடந்து கொடுத்து நானும் கடந்து கடுமையா போராடி எனக்கு விடையே தெரியல. 4 வருஷமா இதுக்கு விடையே கண்டுபிடிக்க முடியல. நான் என்னெல்லாமோ யோசித்து பார்த்தேன். சிம்பிளா நடந்து பாருங்க. என்னது? அந்தால வேண்டிய ஒருத்தர் சொன்னாரு,
திருநெல்வேலியில ஒரு சைக்காலஜி ஆஸ்பத்திரி போங்க. சரி சரி. ஸ்னேகான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, ஓ, அங்க போங்க, மனநல சம்பந்தமா ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. ம்ஹும். நான் சொன்னது பூரா கேட்டார். இவ்வளவு கதையும் அவர்கிட்ட சொன்னேன், சரி. கேட்டாரு. ஒரு பெரிய டாக்டர்கிட்ட போயிருந்து அவர் உடனே உங்களுக்கு ஆழ்நிலை மறதி அப்படின்னு ஒரு நோய், ஓஹோ. ஆழ்நிலை மறதி. மறதி அப்படின்னு ஒரு நோய். ஆ. அதனால ஒரு தூங்காம நல்லா தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, ஓஹோ. ரொம்ப சிந்திக்காம இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, நரம்புக்கு ஒரு மாத்திரை, ஒரு 3 மாத்திரை தான். 3 மாத்திரை போட்டும் சரியா போச்சு. இப்ப தூங்காததாலதான் இவ்வளவு பிரச்சனை. தூங்கால சிந்திக்கிறதுல உள்ள நம்ம சிந்திக்கிறதுனால இல்ல, ஓவர் திங்கிங் சொல்ல முடியாது. ஆ. ஆழ்நிலை மறதி அப்படிங்கிற ஒரு நோய், ஒரு நோய். பரம்பரையா வரக்கூடிய நோய்களில் அது ஒன்று. சரி சரி. ஏன்னா இப்போ சிம்பிளா சொல்லலாம், முன்னாடி நம்ம பெற்றோர், அதுக்கு முன்னாடி உள்ள தாத்தா மாதிரி ஓ, இந்த கோட்டர் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அதுல பாதி- இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மைண்ட்ல அந்த நரம்புகளை பாதிச்சிடும். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அந்த ஜீன்ல பாதிப்பு இருக்கு. அந்த ஜீன்ல ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி நோய்களை ஓ, உருவாக்கிடுது. இருக்கு. நம்ம பிள்ளைகள் தான் மறுபிறவின்னு சொல்லுவாங்க. ம். முன்னோர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஜீன் அடிப்படையில நல்ல விஷயங்களா சேர்த்து வச்சாங்கன்னு வைங்களேன், அவன் மைண்ட்ல நல்ல விஷயமா உள்ள ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன பிள்ளைகள் வரும்போது வாரிசுகளுக்கு. ஒரு நாய் பூனை எல்லாம் அதை சர்டிபிகேட் கொடுக்கான், ஆஹா. அதோடைய பேக்ரவுண்ட் பரம்பரை என்னன்னு பார்த்து கொடுக்காங்க. தெருப்புனை தெருநாய்ட்டு என்னத்தை அது எதிர்பார்க்க, ஒண்ணு அது இருக்கு. தெருவோடி தான் போகும். ஆமா. இதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாம் கடுமையான போதை, கஞ்சா, இதுக்கெல்லாம் அடிச்சு அவன் ஒரு மேரேஜ் பண்ணும்போது ஆமா. நான் சொன்னேன், நான் ஒரு நோயினால ஆமா பாதிக்கப்பட்டேன். ஆமா ஆமா. இதே நோயினால பிள்ளைகள் பாதிக்குதுங்க. இதுதான் பெரிய ஒரு விஷயத்துல நம்ம கண்டுபிடிக்கிற இருக்குது. ஜீன்ல ஆ, கண்டுபிடிக்கிற ஜீன்ல. ஒரு விஷயம். இதுல பகுத்தறிவுன்னு சொல்லி இப்ப நான் சொன்னேன், ஆமா. அங்க அவன் செய்வன் வச்சிருப்பான், அங்க இவன் செய்வன் ஆமா, ஆமா, வச்சிருப்பான் ஆமா. அப்படிங்கறதுலாம் நம்ம நிறைய விஷயங்களை பேசுறோம். ம். இப்படிதான் நம்ம நண்பன் ஒருத்தன், எனக்கு திடீர்னு மேரேஜ் ஆயிடுச்சு. ம். மேரேஜ் ஆன உடனே சொல்றான், அண்ணே திடீர்னு பார்த்தா என் பொண்டாட்டி பேய் பிடிச்சு ஆடுறானே அப்படின்னா. இது பேய் பிடிச்சு பொண்டாட்டிலாம் ஆடுறான், அப்படிதான் ஆடுவாங்க. அது வேற ஆட்டம், இது வேற ஆட்டம். ஆமா, அது வழக்கமான ஆட்டம், இது புது ஆட்டம். ம். திடீர்னு அவன் என்ன பயந்து என்ன செய்யன்னு சொல்லி அங்க போயிருக்கான், பல இடங்களுக்கு போயிருக்க, ஒரு தீர்வு இல்ல. நான் சொன்னேன், நீ ஒரு மனுஷனா, நீ இந்த உன் பழைய காதல் கதை சொன்னியோ அப்படின்னு கேட்டேன். ஓஹோ. ஆமாண்ணே கண்டுபிடிச்சு. அப்படின்னா. ஏன்னா அவன் பழைய லவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாப்ல. சரி. இவன் அந்த கதையை பூரா சொல்லியிருக்கான், நான் இப்படி லவ் பண்ணேன் சொல்லலாமா அப்படி இது? லவ் பண்ணேன்னு சொல்லி என்னாச்சு, அந்த தாட், அந்த நெகட்டிவ் தாட் அந்த பிள்ளைக்குள்ள இறங்கி என்னாச்சு, நானா வந்திருக்கேங்கிற மாதிரி அப்படியே மனப்பேய். மனப்பேய். நானா வந்திருக்கேன் அப்படின்னு அவன் வந்திருக்கேங்கிற மாதிரி அவ ஆயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் வேற வாசல்ல நிக்கான்ட்டான். அந்த கதை பூரா அப்படி சொல்லியிருக்கேன், நான் 3 பேர் இறந்த கதை இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சில விஷயங்கள். இன்னொருத்தர் உண்டு, முதல்ல மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் 2வது மேரேஜ் பண்ணியிருக்காப்புல. அது கிடந்து முத பொண்டாட்டி வந்ததாட்ட ஆடி இருக்கு. அதுக்கப்புறம் போய் அங்க கயிறு கட்டினாங்களா, என்னெல்லாமோ செஞ்சிருக்காங்க, சரியாச்சான். நிறைய சந்திரமுகிகள் இருக்குது. நல்ல சந்திரமுகி சொன்னீங்க. அதாவது என்னன்னா, அவனுக்கு நான் அந்த முதல்ல நான் ஃப்ரெண்டு சொன்னானே, அவன்கிட்ட சொன்னேன், நீ இப்படி கதையெல்லாம் விட்ட, அது என்னாச்சு, நெகட்டிவ் தாட்ல பாதிக்கப்பட்டுட்டு, அவன் என்ன பண்ணு, நேர் சைக்காலஜி டாக்டர் நல்லா பார்த்து நல்லா பண்ணி கிளியர் ஆயிடும். கிளியர் ஆயிட்டு 2 குழந்தைகளும் இருக்கு. இவன் என்ன சொன்னானே, இந்த முதல் பொண்டாட்டி இறந்து 2வது என்ன நீ சந்திரமுகிக்கா சொன்னீங்களா, இது அவன் சொல்றான், இது அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கயிறு கட்டினதுனாலதானே போச்சு அப்படின்னா. சந்திரமுகி படம் பாத்தியா அப்படின்னு. சந்திரமுகி பேய் படமா கிடையாது, மனத்தத்துவ படம். அவ கங்கா என்ன பண்றா, சந்திரமுகி கதையை வாசிக்கிறா, அதை ஏத்தி மனசுக்குள்ள சந்திரமுகியாவே நினைச்சிடுறா. அப்ப அந்த இடத்துல அவளுக்கு வேட்டையன் என்ன பண்ணிருக்காரு, அவரு பாதிச்சிருக்கு, ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்க வேட்டையனால. வேட்டையனை கொல்லணும். அப்ப என்ன பண்ற, வேட்டையன் ரஜினி வருவாரு. ரஜினி அவ முன்னாடியே அந்த வேட்டையனை கொல்ற மாதிரி சீனாவும் அவ மனசுல இருந்து என்ன ஆகும், அந்த கிளியர் ஆகும். இந்த சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் தான் இந்த மாதிரி விஷயங்கள். இதெல்லாம் முதல்ல இந்த சைக்காலஜிக்கெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். பேய் பிசாசுங்கிறது கிடையாதுங்கிறத நம்புங்க. நீங்க எதையோ பார்த்து அதை கற்பனைக்குள்ள ஏத்தி இந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் உள்ள கிரியேட்டிவ், அதே மாதிரி அதான் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லி அன்னியன் படத்துல 3 கெட்ட இதெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இன்னொருத்தர் இருக்காரு நம்ம ஆளு, அவரு என்னன்னா, அவருக்கு எப்ப பார்த்தாலும் நினைப்பு தெரியுமா, நம்ம எவ்வளோ நமக்கு செவனை வச்சிருக்கான், அவர் நினைப்பு கூட செவனை வச்சிருக்காங்க. அதனால ஒருத்தரை கூட செவனை எடுப்பாரு, அவரு எடுத்துக்கிடுவாரு. அவர் எடுத்துக்கிடுவாரு. வீட்டுல கோழியை பூரா தடவுவாப்ல, தடவி அவன் கொண்டு போயிடும். நான் என் ஃப்ரெண்டு தான் அவனை கொண்டு தடிக்காரன் குணத்துல இருந்து விடணும். அவன் இவங்களோட ஒத்தையில போற பையன், என்ன பாஸ் நீங்க வாங்க அம்மா, நான் அந்த போவேன். போனோன்னு அவன் வடசேரியில போய் இறங்குவான், நில்லுங்க அம்மா, போய் ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிப்பான். அடிச்சு நேர போவான், இறைச்ச குளத்துக்கிட்ட ஒரு குளம் கிடக்கும், அதுல போய் இந்த கோழிய வலி கொடுத்து
செய்வனை தீர்த்திடலாம் நம்மகிட்டே கதையை விடுவான். அதை விடுவான். அப்புறம் இறைச்சி குளத்துல இறங்கவும் மாட்டான். அப்புறம் அப்படி போய் அவன் தடிக்காரமான வீட்டுக்கே போயிடுவான். ஆமா, அங்க இருக்கு அங்க நாளைக்கு கவலை குழம்பு கிடக்கும். நமக்கு தெரியும் மாதிரி மக்கள் வந்து என்னன்னா ஏமாறுறாங்க, புரிதல் இல்லை. அதான் ஒரு விஷயம். நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன்ல, உயிர் எங்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். அன்னைக்கு கூட கடையில வந்த கதை தான். ஆமா, வந்து தெளிவா சொல்லணும்னா கடையில வந்த கதை தான். உயிர் எங்க போகுது எல்லாருக்குமே அது பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா மனிதனாக பிறந்தாலே இந்த உயிருங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் அந்த உயிருக்காக ஓடுறோங்கிற கதை. அப்போ வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்து போனாரு. அப்ப அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவர் வந்து நல்ல இடத்துக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு அந்த ஒவ்வொருத்தரும் மத ரீதியா சில சோதனைகள் சொல்றாங்க. நான் சொன்னேன், இங்க பாருங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன், அதை நீங்க கேளுங்க. நீங்க வந்து உயிர் எங்க போகுது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. உயிர் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உயிர் எங்க போகுதுங்கிறது கண்டுபிடிச்சிடணும். உயிர் எங்க இருந்து வந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தாயின் கருவறைக்கு கோடிக்கணக்கான உயிர்கள் படையெடுத்து செல்கின்றன. ஒன்றை ஒன்று கருவறை அடைகிறது, மீதி அனைத்தும் கழிவறை அடைகிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்மகனுக்குள்ளும் கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஆண்மக்கள் இருக்குதுங்கிறது இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இந்த 10 மாசம் கழிஞ்சு குழந்தையா வருது, நடைமுறைகளை பார்க்குது, அது வழியா அந்த ஜீன்ல ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகிருக்கும். அப்புறம் அது பாலை ஓப்பனிங்ல தாய்கிட்ட பாலை குடிக்கும், அதெல்லாம் தெரியாமையா இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு கடை வயசாகுது, இறக்குறோம். நம்ம இந்த பிரபஞ்சத்தை எப்படி சொல்லுவோம்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, விண்ணுன்னு சொல்லுவோம். 5 பஞ்சபூதங்கள், 5 பௌதிகங்களுடைய கூட்டு தான் நம்மளுடைய எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கும். நீரா நம்ம உடம்புல இருக்கு, நெருப்பாக நம்ம உடம்பு சூடா இருக்கும், அப்புறம் தண்ணியா ரத்தம் இருக்கு, சதையாக மண் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒண்ணு கடைசியா ஒரு ஆள் இயல்பா இறக்கும் போது ஒவ்வொரு செல்களா கட் ஆகும். அதோடைய ஆர்கன்ஸ் எல்லாம் கட் ஆகி வரும். கடைசியா வந்து என்ன ஆகும்னா நம்ம காற்று வெளியே போகும், அதோட முடிஞ்சு. ஆமா, அந்த காற்றுக்கு நம்மால் வச்சிருக்க பேர் தான் ஆன்மா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த பயமே தான் முதல்ல வந்து கடவுளா மாறுது. சிந்தனையே வந்து பயம்தான் பக்தி. இவன் 6 அறிவு வச்சுட்டு என்ன யோசிக்கிறான்னா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்போ ஒரு மதங்கள் இருக்க, இவன் ஒரு இறந்தா ஒரு இடத்துக்கும், இவன் இருந்தா ஒரு இடத்துக்கும், இவன் ஒரு இடத்துக்கும் போற மாதிரி இருந்தா உலகத்துக்கு என்ன புரிதல் இருக்குன்னு யோசிச்சு. இப்போ 5 அறிவு இருக்கு விலங்குகள் எல்லாம். விலங்குகளுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. அதுகளுக்கு மட்டும் எல்லாம் கசா போட்டு எல்லாம் போட்டு உள்ள தள்ளிடுறோம். அது ஆதி ஆலைன்னு நம்ம சொல்ல முடியும். யோசிக்கணும்ல. அதாவது விலங்கு நிலையில இருந்து மனித நிலைக்கு போறதுதான் அறிவு. ஆமா, அந்த மனித நிலையில இருந்து தெய்வ நிலைக்கு போறதுதான் பகுத்தறிவு. கரெக்டா சொன்னீங்க. இந்த புரிதல் வந்துட்டு வைங்களேன், ஈஸியா இருக்குமே வாழ்க்கைய. இதைத்தான் நம்ம வந்து சொல்றோம். ரொம்ப போட்டு பயமே பக்தியா இருக்காதீங்க. பக்திங்க கண்டிப்பா தேவை. நம்மளுடைய மனம் சுத்தமா இருக்கணும், நம்ம தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு எதுக்காக இருக்கு, அதை தான் கரெக்டா பயன்படுத்தணும். இதுல வந்து நீ ஓ மதம் பெருசு, என் மதம் பெருசுன்னு சொல்லி யானைக்கு சொந்தமான மதத்தை நீங்க கொண்டு உள்ள விட்டு இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குது. மனுஷன்ட்ட வந்து எது வேணாலும் கேட்கலாம். ஆமா, ஒன்ன தவிர அவன்கிட்ட போய் என்ன கேட்க கூடாது சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்க கூடாது? அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஆமா, வந்துடும், காண்டாயிருவாங்க. அது வயசான ஆளாலும் சரி, ஆமா, சின்ன பையனாலும் சரி. ஆமா, ஆனா கோபம் மட்டும் தான் வருதே தவிர அந்த பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு எல்லாம் வந்துட்டு வைங்க, ஒண்ணும் போயிடலாம். ஒண்ணும் இல்ல. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதுதான் சொர்க்கம். இந்த மண்ணில் இருக்கிறது மற்றவங்க உதவியாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு நீ ஒண்ணுமே செய்யாட்டி கூட பரவாயில்ல, நீ யாருக்கு எந்த தீங்கு மட்டும் செய்யாத. நீ ஒன்னே சுயநலமே வாழ்ந்துக்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்னையார் ஒருத்தையும் பாதிக்கப்படாம இருந்தாலே போதும். இந்த வாழ்க்கையே ஒரு நிம்மதியான சொர்க்கம். இந்த மாதிரி சொர்க்கங்கள்லாம் இருந்தா இவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து பகிர்ந்துட்டு கண்டிப்பா மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நம்மளுடைய சின்னத்தை பெரிதும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சின்ன தம்பி பெரிய தம்பி, இந்த தம்பி 2 தங்க கம்பி. சின்ன தம்பி பெரிய தம்பி.